சிகி என்பதன் பொருள் மயில். ஆமாங்க, முருகனோட வாகனம், நம்ம முருகனோட அழகு வாகனம் தாங்க மயில். அந்த மயில் தான் நம்ம சிகி. ஆமாம், அது எப்படி மயில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மத்தில், அதாவது உமா மகேஸ்வரிக்கும் நம்ம சிட்டாவோட மனைவி துர்காவுக்கும் ரொம்ப பிடிச்ச தெய்வம், இஷ்டமான தெய்வம் நம்ம முருகன் தாங்க. அந்த முருகனோட வாகனமாக தான் போன ஜென்மத்தில் நம்ம சிகி இருந்திருக்காங்க. சூப்பராக இருக்குல்லங்க. நம்ம சிகிக்கு பேர் மயில். அடுத்ததா நம்ம சிகியோட கனவுல மகேஷ்குமாரோட பேர் சிட்டான்னு வந்துச்சு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம சிகி தேடினாங்க. ஆமாங்க, கூகுளில் தேடினாங்க. அது என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டா நிலம் நிலைத்த நிலை போன்ற நிலைப்பாட்டை குறிக்கும். நேர்மையாக செயல்படும், தர்மத்தை கடைபிடிக்கும் ஆண். வாழ்க்கையில் சிரமம் வந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதவன். மனமும் செயலும் தூய்மை உடையவன் ஆவான். ஆன்மீக அழகு, நற்பண்பு உடையவர். பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. நம்ம சிட்டாவுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது சிகிக்கு அப்போதாங்க தெரிஞ்சிச்சு. ஆமாங்க, சிட்டா சிகி நினச்ச மாதிரியே ஆன்மீக அழகையும் நற்பண்பையும் கொண்டவர். ரெண்டு பேருக்குமே ஆச்சரியமாக இருக்குங்க. ஆமாங்க, ரெண்டு பேருக்குமே அவங்களோட பேர் தெரிஞ்சு போச்சு. அடுத்ததாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்களோட சிகி சிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.